எல்லோருக்கும் வணக்கம். மறு அவதாரம் மணிகண்டன் பேசுகிறேன். என்ன சாமி இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கிறீங்களா? இன்னைக்கு சொல்ல போற விஷயம் வடிகட்டிய முட்டாள் தமிழர்களுக்கானது. திராவிடத்தை நம்பி ஓட்டு போடும் முட்டாள்களுக்கானது. பிரிவினைவாதிகளுக்கும் முட்டு கொடுக்கும் முட்டாள்களுக்கானது. குடும்ப ஆட்சியை வளர்க்கும் முட்டாள்களுக்கானது. தமிழ்நாட்டை சுடுகாட்டு ஆக்கியவர்கள் மீண்டும் மீண்டும் அதே கட்சிக்கு 200 ரூபாய் 500 ரூபாய் வாங்கி நாட்டை விற்கும் முட்டாள்களுக்கானது. கோட்டர் பிரியாணிக்கு மயங்கி ஓட்டு போடும் முட்டாள்களுக்கானது. காமராஜ் ஆட்சியை கவிழ்த்தவர்கள் நடிகர்களையே அதிக தான தர்மங்களை வழங்கிய சிவாஜிக்கு ஓட்டு போடாதவர் என்று மேலும் மேலும் என்னென்னவோ கூறிக்கொண்டு போகலாம். மொத்தத்தில் தமிழ்நாட்டை குட்டி சுவராக்கும் மக்கள் நிறைந்த மாநிலம் தமிழ்நாட்டு மக்கள்தான் என்பதை இந்த உலகத்திற்கு நிரூபித்து விட்டீர்கள். மேலும் பெருமைகள் சொல்ல வேண்டுமானால் 400க்கும் மேற்பட்ட கோவிலை இடித்தவர்களுக்கு ஓட்டு போட்டீர்கள். இந்து தர்மத்திற்கு எதிரான செயல்படும் கட்சிக்கு ஓட்டு போட்டீர்கள். இந்து பெண்கள் விபச்சாரிகள் என்று கூறிய நபர்களுக்கு ஓட்டு போட்டீர்கள். சனாதனத்தை வேறறுப்பம் என்றோ கூறி டெங்கு மலேரியா போன்றது போல ஒழிப்போம் என்றவருக்கு ஓட்டு போட்டீர்கள். மேடையில் பெண்களின் தாலியை அறுத்த கூட்டணிக்கு ஓட்டு போட்டீர்கள். 30 ரூபாய் இருந்த தேயிலையே 3 ரூபாய் கொண்டு வந்தவர்களுக்கு ஓட்டு போட்டீர்கள். 3 லட்சம் குடும்பங்களை நடுத்தெருவிற்கு கொண்டு வந்து நீலகிரி மக்களின் தேயிலை விவசாயிகளை பிச்சை எடுக்கும் நிலைமைக்கு கொண்டு வந்து திருப்பூர் கோவை என்று தள்ளிவிட்ட பெருமை இந்த திராவிடத்திற்கே சேரும். மேலும் சொல்ல போனால் 3 வருடத்திற்கு 5000 கொலைகள், 2 வாரத்தில் 17 கொலைகள், விஷச்சாராயம் குடித்து 67 பேர் மரணம், போதைப்பொருள் விற்பவருக்கே பச்சை கொடை காட்டியவர்கள். சிவாஜி கணேசன் ஒரு இந்து என்பதற்காக 7 தேசிய விருதை தடுத்து நிறுத்திய இந்த காங்கிரஸ் திராவிட கூட்டணிக்கு ஓட்டு போட்டீர்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திற்காக ஆஸ்கார் விருது கிடைக்கக்கூடாது என்று சூழ்ச்சி செய்து விமானத்திலேயே முக்கிய ஆவணங்களை திருட வைத்த கூட்டணிக்கு ஓட்டு போட்டீர்கள். சபரிமலையை களங்கப்படுத்த முயற்சித்த கூட்டணிக்கு ஓட்டு போட்டீர்கள். சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆதரவளித்தவருக்கு ஓட்டு போட்டீர்கள். இந்திய இராணுவத்தை வீழ்த்த பாகிஸ்தானுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டிற்கு மெஷின்கள் கொடுத்த கட்சிக்கு ஓட்டு போட்டீர்கள். பாகிஸ்தானை பிரித்த கட்சிக்கும் லட்சத்தீவை தாரை வார்த்த 2 கட்சிக்கும் ஓட்டு போட்டீர்கள். மேலும் திராவிடத்தை பற்றி கூற வேண்டுமானால் 53 இந்தி பள்ளிக்கூடங்களை நடத்தி கொண்டே இந்தி வேண்டாம் என்று போராடுபவர்கள். மத்திய அரசு ஏழைகளுக்காக கட்டணம் இல்லாமல் இந்தியை படிக்க வைத்தால் இவர்களின் வருமானம் போய்விடும். இரண்டாவதாக ஸ்டெர்லைட் ஆலயத்திற்கு அடிக்கல் நாட்டியவர்களே இந்த திராவிடம்தான். ஸ்டெர்லைட் ஆலயம் வேண்டாம் என்று கூறுபவர்களே இந்த திராவிடம்தான். அடுத்ததாக 3வதாக நீட் தேர்வு கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சியில்தான். நீட் தேர்வு வேண்டாம் என்று கூறுவதும் இந்த கூட்டணி ஆட்சியில்தான். காரணம், நீட் தேர்வு இருந்தால் இவர்களின் வருமானம் குறையும். காசு கொடுத்துதான் நீட் தேர்வு எழுத வேண்டும் என்று இந்த திராவிடம் எதிர்பார்க்கிறது. அதாவது பணக்காரர்கள் மட்டும்தான் மருத்துவர்களாக இருக்க வேண்டும், ஏழைகள் ஏழையாகவே இருக்க வேண்டும். இதற்கு பெயர்தான் திராவிட மாடல். தமிழ்நாட்டு மக்கள் வடிகட்டிய முட்டாள்கள் என்று கூறியது சரியா தவறா என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். மேலும் கூற வேண்டுமானால் கஞ்சா வித்தாலும் சரி, கரண்ட் பில் ஏற்றினாலும் சரி, வீட்டு வரி ஏற்றினாலும் சரி, குடிநீர் கட்டணம் உயர்த்தினாலும் சரி, ஓசி டிக்கெட் என்று கிண்டல் செய்தாலும் சரி, இந்துக்கள் வேசி மகன்கள் என்று கூறினாலும் சரி, எத்தனை கோவிலை இடித்தாலும் சரி, 500 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போடுற உங்கள் மனசு இருக்கே, என்ன ஒரு உயர்ந்த மனசு. நடந்து முடிந்த தேர்தல் ஜனநாயக தேர்தல் அல்ல, பணநாயக தேர்தல். இன்னொரு பெயர் சொல்ல வேண்டுமானால் விபச்சார தேர்தல். இதில் விபச்சாரிகள் யார் என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். தேச நலன் கருதி இதை தெரியப்படுத்துகிறேன். அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கலாம். ஜெய் ஹிந்த்.